டியர் சில்ட்ரன், வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணக்கு அழகு 2 அளவைகள் பயிற்சி 2 கணக்குகளில் 2வது கணக்கில் இருக்கிற 2 கணக்குகளுக்கான விடைகளை பார்க்கலாம். இது தொடர்ந்து கூட்டு வடிவங்களினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு படத்தை நீங்கள் கவனிக்கணும். படத்தை கவனிக்கும் பொழுது என்னென்னா, இந்த நிழலிடப்பட்ட பகுதின்னு சொல்லும்போது இது ஒரு ஒழுங்கற்ற வடிவமாட்டம் இருக்குது. அப்போ இந்த பகுதிக்கு நமக்கு டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இது ஒரு சதுரம். இந்த சதுரத்துக்குள்ளே இங்கே ஒரு கால்வட்டம், இங்கே ஒரு கால்வட்டம், இங்கே ஒரு கால்வட்டம், இங்கெல்லாம் நிழலிடலை. அப்போ மொத்த சதுரத்தினுடைய பரப்பளவுலேருந்து இந்த 4 கால்வட்டத்தை கழிச்சிட்டோம்னா இந்த உள்ளிருக்கிற நிழலிடப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம போடணும். இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அரைவட்டம். இந்த அரைவட்டத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு செங்கோண முக்கோணம். இங்கிட்ட ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது. அப்போ அந்த மொத்த அரைவட்டத்தின் பரப்பளவில் இங்கே இருக்கிற 2 செங்கோண முக்கோணங்களினுடைய பரப்பளவை கழிச்சிட்டோம்னா இந்த நிழலிடப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு கிடைக்கும். இப்போ கணக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி இது என்ன வடிவம், நிழலிடப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா எதுலேருந்து எதை கழிக்கணும் அல்லது கூட்டணும், அதுக்கு என்ன ஃபார்முலான்னு டிசைட் பண்ணி வச்சுட்டு உள்ளே போகணும். இன்னொரு பாயிண்ட்டு, ஃபார்முலாவில் நீங்கள் பைக்கு 3.14 யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எஸ் சில்ட்ரன், அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு வேணும்னா அந்த மொத்த சதுரத்தின் பரப்பளவு இந்த கட்டாகி இருக்கிற 4 கால்வட்டங்களினுடைய பரப்பளவை என்ன பண்ணிக்கணும், கழிச்சுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் கால்வட்டங்களுடைய 4 கண்டுபிடிச்சு அதை 4 கால்வட்டங்களுடைய பரப்பளவை கண்டுபிடிச்சி கழிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம். இப்போ சதுரத்துக்கு இது 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது 10 சென்டிமீட்டர்னா எல்லாமே என்னது 10 சென்டிமீட்டர். சதுரத்தினுடைய பக்கம் 10 சென்டிமீட்டர்னா பரப்பளவுக்கு ஃபார்முலா பக்கம் பெருக்கல் பக்கம் சதுர அலகுகள். அப்போ 10 பெருக்கல் 10 சதுர சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் கொடுத்தனால சதுர சென்டிமீட்டர். 100. ஓகே, முடிஞ்சு போச்சு. அடுத்து கால்வட்டத்துக்கு வர்றோம். அப்போ கால்வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னு முதல்ல யோசிக்கணும். கால் பை ஆர் ஸ்கொயர். அப்படின்னா நம்மளுக்கு 6 வேணும். 6 கொடுக்கலையே, என்ன பண்ணலான்னு சொல்லும் பொழுது யோசிச்சு பாருங்க. இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் 10னா இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கும், 5 தான் இருக்குது. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளவு தான் இருக்குது, 5. இதிலிருந்து இது வரைக்கும் 5. அப்போ அதாவது இந்த சதுரத்தினுடைய பக்கத்தில் பாதி தான் என்ன ஆகுது, இந்த கால்வட்டத்தினுடைய ஆரமாக அமைகிறது. அப்போ கால்வட்டத்தினுடைய ஆரம் 10/2 சென்டிமீட்டர். ஏன் 10/2 போடுறோம், சதுரத்தினுடைய பக்கத்தில் பாதி கால்வட்டத்தினுடைய ஆரமாக இருக்கிறது. 10ல் 2 போச்சு, 10 அளவு தான் 5 சென்டிமீட்டர் வருது. பரப்பளவுக்கு ஃபார்முலா கால் பை ஆர் ஸ்கொயர். அப்போ கால் பெருக்கல் பைக்கு பலாத்து 3.14 வச்சுக்க சொல்லிட்டாங்களே. ஆர் ஸ்கொயர்னா ஆர் பெருக்கல் ஆர். அப்போ என்னது 525. நான் இதை பெருக்கவும் இல்லை சுருக்கவும் இல்லை. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா, இங்கேயே அடித்து போட்டு போகலாம். சில சமயங்களில் நம்ம அடிக்காமல் வைக்கும் பொழுது அடுத்த ஸ்டெப்பில் ஈஸியாக அடிச்சுக்கலாம். இங்கே நீங்கள் அடிக்கிறதுனால அடிக்கலாம்னு சொல்லலாம். 4வது சொல்ல முடியாது. இங்கே நீ என்ன பண்ணலாம், 2 4ன்னு அடித்து இதை அடித்து மறுபடியும் தசமஸ்தானத்தில் பெருக்கிறது போகலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு கவனிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நாம் அங்கே கண்டுபிடிச்சது கால்வட்டத்தின் பரப்பு. நம்மக்கிட்ட எவ்வளோ கால்வட்டங்கள் இருக்குது, 4 கால்வட்டங்கள் இருக்கா. அப்போ நம்ம 4 கால்வட்டங்களின் பரப்பளவுனா இது கால்வட்டத்தின் பரப்பளவு. 4 கால்வட்டத்தின் பரப்பளவுனா நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சதை 4ஆல் பெருக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த 4 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி உங்ககிட்ட இந்த 3.14 இங்கே ஒரு 5 தானே இருக்குது. 5 பெருக்குன்னா 5 25. அப்போ 3.14 25 பெருக்கலாம். நீங்கள் அதை விட்டுட்டு முன்னாடியே அடிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப தசம எண்கள் வரும். அப்படி அடித்து அங்கேயே போட்டுட்டு மறுபடி வர்ற விடைய 4ஆல் பெருக்கினாலும் தப்பு கிடையாது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால இப்போ நம்ம அந்த 3.14 25ஆல் பெருக்குனா போதும். உங்களுக்கு பெருக்கல் வாய்ப்பாடு தெரியும் இல்லையா, வேணா வீடியோ பாஸ் பண்ணி வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 3.14 25ஆல் பெருக்குனீங்கன்னா 78.50 வருது. அப்போ 78.50 சதுர சென்டிமீட்டர். இப்போ நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு இந்த சதுரத்தின் பரப்பளவு கழித்தல் 4 கால்வட்டங்களின் பரப்பளவு. சதுரத்துக்கு 100 கண்டுபிடிச்சோம், இதுக்கு இது கண்டுபிடிச்சோம். இப்போ கழிச்சு போட்டுருக்கிறேன். 100ல் இது தசம எண் இருக்கிறதுனால 100க்கு தசமஸ்தானத்தில் 0 போட்டுட்டு கழிச்சு போட்டிங்கன்னா 21.50 சதுர சென்டிமீட்டர் வருது. ரைட் சில்ட்ரன். இப்போ இவங்க எதுக்காக இங்கே போட்டிருக்கிறாங்க இல்லையாம்மா, ரைட்டு. இப்போ இந்த இடத்துல இப்படி போட்டு இந்த மாதிரி ஒரு போட்டு இப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா செங்கோண முக்கோணம்னு அர்த்தம். எத்தனை செங்கோண முக்கோணங்கள் இருக்குது, இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று 2 செங்கோண முக்கோணங்கள் இருக்கிறது. அப்போ நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா இந்த மொத்த அரைவட்டத்தின் பரப்பளவில் இருந்து 2 செங்கோண முக்கோணங்களின் பரப்பளவை நம்ம கழிச்சா வரும். ரைட் சில்ட்ரன். ஃபஸ்ட்டு அரைவட்டத்துக்கு போகலாம். அரைவட்டத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அரைவட்டத்தினுடைய
ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர். அவங்க வந்து ஆரை வட்டத்தினுடைய ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. isn't it children? இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறதே நான் இது முழு வட்டமாக இருந்திருந்தால் இங்கிட்ட ஒரு 7 இங்கிட்ட ஒரு 7 இப்படி வந்திருக்குன்னு வச்சுக்கோ. முழு வட்டமாக 14 இருக்குது, விட்டம் வந்து 14 இருக்குது. இது பாதி தான் இருக்குது. அப்போ அரைவட்டத்தினுடைய ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ அரைவட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா அரை பையா ஸ்கொயர் சதுர அலகுகள். அரை பெருக்கல் பைக்கு பதிலாத்தி 3.14 வச்சுக்க சொன்னாங்களே. அடுத்து ஆர் வேணும்னா ஆர் ஸ்கொயர்னா 7 பெருக்கல் 7 சதுர சென்டிமீட்டர். இங்கே சுருக்கி போடுறேன். ஓர் 2 3ல் ஓர் 2 புள்ளிக்கு புள்ளி மிச்சம் 1 இங்கே வரும்போது 11,000 I2 10 மிச்சம் 1 இங்கே வரும்போது 14,000 7 2 14. அப்போ 1.57 இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7. அப்போ 1.57 49ஆல் பெருக்கணும். இங்கே நான் பெருக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எழுதி வச்சுக்கோங்க. 1.57 49ஆல் பெருக்கும்போது 76.93 வருது. அப்போ பரப்பளவுங்கிறதுனால 76.93 சதுர சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 2 செங்கோண முக்கோணத்துக்கு கண்டுபிடிக்கலாமா? அப்போ செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கம் வந்து 7 சென்டிமீட்டர். அடிப்பக்கம்னா வந்து இங்கே வந்து இதுலேருந்து இது வரைக்கும் 7னா ஆட்டோமேட்டிக் இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ தான் இருக்கும்? 7. அப்போ நம்ம இதை மறந்துடுங்க. இதை மறந்துட்டு நான் வந்து இந்த செங்கோண முக்கோணத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன். அப்போ அடிப்பக்கம் 7 சென்டிமீட்டர். இந்த உயரமும் எவ்வளோ தான் இருக்குது? 7 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா வந்து அரை BH சதுர அலகுகள். அரை BH சதுர அலகுகள் போட்டுக்கலாம். அப்போ லிசன் பண்ணுங்கள் சில்ட்ரன். அரை BHனா அரை பெருக்கல் பியும் 7 இது 7 இல்லையாம்மா? அடுத்து நான் என்ன பண்ணுறேன், அந்த கணக்கில் மாதிரியே ஓர் 2 3.5ன்னு பெருக்காமல் அப்படியே வச்சுக்கிட்டேன். 2 செங்கோண முக்கோணங்களின் பரப்பளவு வேணும்னா இதை வந்து எதால் பெருக்கணும்? 2ஆல். அதை இதை வந்து எதால் பெருக்கணும்? 2ஆல். இப்போ 2 கேன்சல் பண்ணிட்டுனா 7 49 ஈஸியாக போயிடுச்சா? நீ இங்கே அடிச்சிருந்தீங்கன்னா ஓர் 2 3.5 3.5 7ஆல் வரைக்கும் அதை மறுபடியும் வந்து 2ஆல் பெருக்கிறதுக்கு அப்படி வைக்கும்பொழுது இது 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 7 49. இனி நம்ம போட்டலாமே நிலநடுப்பட்ட பகுதியின் பரப்பளவு, அதாவது இந்த அரைவட்டத்தின் பரப்பளவுலேருந்து என்ன பண்ணிக்கிறோம் நம்ம? இதை அரைவட்டத்தின் பரப்பளவுலேருந்து கழித்தல் 2 செங்கோண முக்கோணங்களின் பரப்பளவுன்னு சொல்லி இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்? கழித்து ஈஸியாக போட்டுக்கலாம். ரைட் சில்ட்ரன்? இப்போ இங்கே அதையும் போட்டிருக்கேன் பாரு. 76.93லேருந்து 49 கழிச்சிங்கன்னா 27.93 சதுர சென்டிமீட்டர் வருது. பெருக்கல் வகுத்தல் கூட்டல் இதெல்லாம் வந்து நீங்கள் சைடில் எப்போவுமே போட்டு வச்சுக்குவீங்க இல்லையா? தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்தடுத்த கணக்குகளும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட கிராமர் இன் சேனலில் 8ஆம் வகுப்பில் இருக்கிற அறிவியல் இருக்கிற எல்லா பாடங்களுக்குமான விளக்கங்கள் தெளிவான முறையில் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி டீச் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்யூ.